எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்லலாம்னு நினச்சேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே சொல்லிட்டு போயிடுறேன். என்னன்னா, இப்போ வந்து குழந்தைங்களெல்லாம் என்னம்மா? ஓ, சரி, இருக்கட்டும். இப்போது குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல் கூட்டிகிட்டு போகும்போது நிறைய நிறைய குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைங்க, இல்லைனா யூகேஜி, இல்லைனா எல்கேஜி, அப்படியும் இல்லைனா அதை விட இன்னும் ரொம்ப குட்டி குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வண்டி பின்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்புன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு டைம் ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி போயிட்டுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா, முன்னாடி ஒரு குழந்தை, பின்னாடி ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா 1 வயசு. அந்த முன்னாடி இருக்கிற குழந்தைக்கு வந்து ஒரு 2 வயசு குழந்தை இருக்கும். பின்னாடி இருக்கிற குழந்தை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 1/2 வயசு, ஒரு 1 1/2 வயசு வித்தியாசம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு தான் இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன பசங்க, ட்வின்ஸ் மாதிரி இருந்தாங்க பார்க்கறதுக்கு. ஆனால் ட்வின்ஸ் கிடையாது. அந்த குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறவங்க, நான் பேக்கில் இருக்கிற குழந்தைய மட்டும் தான் நான் பார்த்தேன், பின்னாடி உட்காந்துருக்கிற குழந்தைய. அப்புறம் நாங்கள் வண்டி வேகமாக எங்கள் வீட்டில் சொல்லி, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வண்டி ஸ்பீடாக ஓட்டுங்க, கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுங்க, அவங்கள கிட்ட போய் சொல்லுவோம். அந்த குழந்தை வந்து எதுவுமே பிடிக்காம உட்காந்துருக்கு, அவங்க அப்பாவை வந்து பிடிச்சிட்டாச்சும் உட்கார சொல்லுவோம் நம்ம போய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு அவங்ககிட்ட வண்டி ஸ்டாப் பண்ண சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறேன். இதுமாரி குழந்தை வந்து பின்னாடி உட்கார வைக்காதீங்க, இந்த மாதிரி 2 குட்டி குட்டி குழந்தைங்கள உட்கார வச்சுட்டு வந்து ஓட்டாதீங்க, நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும்ல, யோசியமாக சத்தம் போடாதம்மா, உங்களுக்கு தான் தெரியுங்கள, சின்ன சின்ன குழந்தைங்கள பெரியவங்க இல்லாமல் பின்னாடி மட்டும் உட்கார வைக்காதீங்க சார் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாரு, ஏன் உட்கார வச்சா கீழே விழுந்துருவாங்களா, அப்படியா அப்படியா, ஒரு மாதிரி நம்மளை நக்கல் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லிட்டு, அவர் பாட்டுக்கு பின்னாடி அந்த குழந்தைய வந்து பிடிச்சிக்கோன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை, அப்படியே உட்கார வச்சு திருப்பி வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டாரு. நம்ம வேற எப்படி சொல்கிறது, ஒரு மனசாட்சி இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம போய் கிட்ட போய் சொல்கிறோம். அது கேட்டால் தானே, அது கேட்க மாட்றாங்களே, கேட்காம நம்மளை திருப்பி வந்து நம்மளை வந்து நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி வந்து பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னால் முடிஞ்சது அந்த குழந்தைங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஐயோ, தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கலாம், இந்த மாதிரி குழந்தைங்களாம் விழாமல் இருக்கணும் தெய்வமே சொல்லி வேண்டிக்கலாம், அவ்வளோதான். நான் சொல்ல வேண்டியதும் போய் சொல்லிட்டேன், ஆனாலும் அவங்க கேட்கல. ஆனால் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டா பத்திரமா போயிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு வந்து எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு. நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருக்கேன். நான் அப்புறமா வந்து இன்னொரு வீடியோவில் நான் நிறுத்தி நிதானமாக பேசுகிறேன். எனக்கு என்னென்னா, தயவு செஞ்சு சின்ன சின்ன குழந்தைங்கள ஒரு ஒரு 10த்து, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10 வயசு, 10த்து படிக்கிற கூட பசங்க கூட வேண்டாம், ஒரு 10 வயசுக்கு மேலே கூட நீங்கள் உட்கார வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 10 வயசு, ஒரு ஒரு 9 வயசுனா கூட பரவாயில்ல, அந்த குழந்தைங்களுக்கு தெரியும், கம்பியெல்லாம் பிடிச்சிட்டு உட்காந்துப்பாங்க. ரொம்ப குட்டி பசங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அவங்க வந்து கொஞ்சம் தூரம் போனால் அந்த காற்றுல வண்டியில் போகும்போது அந்த காற்றுல தூங்கிடுவாங்க, இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது குழந்தைங்க. நம்மளை நம்பி தான் அந்த குழந்தைங்க வந்து வண்டியில் ஏறி உட்காடுறாங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, குழந்தைங்கள முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி இந்த ஸ்கூட்டியில் முன்னாடி உட்கார வச்சுக்கோங்க. வண்டியில் ரொம்ப குட்டி பசங்க தான் முன்னாடி உட்கார வச்சுக்கோங்க. இல்லைனா பெரியவங்க குழந்தையோட அம்மாவோ இல்லை பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா உட்கார வச்சுக்கோங்க நடுவில். தனியாக உட்கார வைக்கிறது பாதுகாப்பு இல்லை. தயவு செஞ்சு அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹெல்மெட், சின்ன ஹெல்மெட் கிடைக்கும், அது கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். குழந்தைங்க தனியாக வெளியே பின்னாடி உட்கார வைக்காதீங்க தயவு செஞ்சு. பெரிய பசங்க வந்தால் பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வந்ததை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால பொறுமையாக என்னால் வீடியோ பண்ண முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் நல்லா நிறுத்தி நிதானமாக அழகாக வீடியோ பண்ணுறேன். இதை தயவு செஞ்சு எல்லோரும் கேளுங்க. நான் இப்போது பார்த்ததுனால நான் அது வந்து உடனே சொல்லணுன்றதுக்காக நான் வந்து அப்படியே உடனே சொல்கிறேன் உங்ககிட்ட. இல்லைனா நம்மளே அந்த விஷயம் மறந்துடுவோம், அடுத்தது வேறு எதனாச்சும் ஒர்க் இருக்கும் இல்லையா, அதனால தான். ஸோ எல்லோரும் பார்த்து பத்திரமா குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க. பை. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பேசுகிறேன். பை.